அகற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வேண்டி தைப்பூச திருநாளை முன்னிட்டு அனகாபுத்தூர் முருகன் கோவிலில் பூக்காவடி எடுத்து மண் சோறு சாப்பிட்ட மாவட்ட நிர்வாகி. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் அனகை கா. மதன்குமார் தமிழகத்தில் தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெற்றி பெற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர வேண்டி தைப்பூச திருநாளில் அனகாபுத்தூரில் உள்ள முருகன் கோவிலில் பூக்காவடி எடுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து மண் சோறு சாப்பிட்டு இறைவனிடம் தீவிர பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட இணைச் செயலாளர் மதன்குமார் கூறுகையில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அகற்றி 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் விஜய் வெற்றி பெற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர எங்களை பிரார்த்தனையை செய்து வருகிறோம். மேலும் தைப்பூச நாளில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் செய்து வருகிறோம் என்றும் கூறினார். உடன் நிகழ்ச்சியில் அனகாபுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதன் மற்றும் அனகாபுத்தூர் பகுதி தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழக வெற்றி கழகம் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக இணை செயலாளர். இன்று தைப்பூச நாளில் எம்பெருமான் முருகப்பெருமான் அவர்களுக்கு பூக்காவடி எடுக்கப்பட்டு இன்று தீய சக்திகளை அகற்றி 2026 தமிழக முதல்வராக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர எங்களது பிரார்த்தனையை இன்று இங்கு தொடங்கியுள்ளோம். இந்த நன்னாளில் வேண்டிக் கொள்வது அனைத்தும் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே போல் இன்று இங்கே மண் சோறு சாப்பிட்டு கடவுளுக்கு தீவிர பிரார்த்தனை நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம்.